ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாகிரி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, நான் ஒரு ஐஃபோன் 13 256 GB வேரியண்ட்டு ஃபோன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. அதாவது கடந்த 2.5 வருஷம் ஆச்சு நம்ம அந்த ஃபோனை வாங்கி. இப்போ நான் இந்த வீடியோ வந்து எதுலேருந்து எடுத்துட்டு இருக்கேன்னா, அதாவது ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் நம்ம ஏற்கனவே வாங்கியிருந்தோம். அந்த வீடியோவும் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் லிங்க்கும் கொடுக்குறேன் பாருங்கள். ஏன் இப்போ என்ன சொல்ல போறேன்னா, ஐஃபோன் 13 அதாவது வாங்கலாமா வேண்டாமா, அது யாருக்கெல்லாம் செட் ஆகும், அதாவது ஹானஸ்டான ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா 2.5 வருஷமா அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட குட் என்ன பேட் என்ன, யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்ல போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி இந்த ஃபோனை வந்து நான் வந்து சேல் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் யாராவது வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவைனாலும் சொல்லுங்க, கொடுத்துடலாம். அதே மாதிரி நானும் இந்த ஜார்ஜில் நான் இருக்கிற ஒடிசாவில் வந்து கேட்டு பார்த்துருந்தேன் ஒரு ஷாப்பில். அவங்க வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 26,000 தக் அது வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்தா, நான் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த மொபைல் தான் பாருங்க, கவர் போட்டிருக்கேன். இதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து என்னென்னா ஹேண்டி ஃபீலிங்காக இருக்கும். அதாவது இது வந்து பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் பேசுகிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஹேண்டி ஃபீல் ஆகும். அதே மாதிரி 16 ப்ரோ மேக்ஸ் அந்த மாதிரியான ஃபீலிங்கை கொடுக்காது. கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறது ஆகட்டும், அந்த மாதிரி இதாக இருக்கும். இது வந்து ஏன் நான் விற்கிற மாதிரி இருக்கேன்னா, அதாவது 2 ஃபோன் இருக்குது, ரெண்டையும் வச்சுட்டு 2 சிம்மு ரீசார்ஜ் அது இதுன்னு பிரச்சனை ஆகுறதுனால இதை வந்து நான் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட திங்கிங் வந்து கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். கரெக்டாக இல்லையான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தேவையில்லாமல் இதையும் வச்சுக்கிட்டு ஏன் அப்படின்ட்டு. இது பாருங்களேன், ஃபோனில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. சைட்லேயும் பாருங்கள், எல்லாமே புதுசாக அப்படியே வச்சுருப்பேன். ஆனால் என்ன பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும்தான் ஒரு 82 ஆயிடுச்சு. அதனால் 82 இருக்கனால 26,000க்கு கொடுக்குறது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்கள். அதே மாதிரி கேமராலாம் பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். கேமரா குவாலிட்டி பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. 13 யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இதில் ஒன்று கேமரா ஒன்று பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா 82% அதனால சார்ஜ் வந்து ஒன் டே நிற்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. நார்மல் யூஸ் பண்ணுவீங்க, ஹெவியாக யூஸ் பண்ண மாட்டீங்க, ஃபோட்டோகிராஃப் வீடியோ அதெல்லாம் எடுக்க மாட்டீங்க அப்படின்னா இந்த சார்ஜ் இந்த மொபைல் ஓகேங்க. நல்லா யூஸ் பண்ணலாம். இன்னும் 2 3 வருஷத்துக்கு மேலேயே யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த கேமரா ஓகே பெஸ்ட்டு, ஹேண்டி ஃபீலிங்காக இருக்குது. வேறு இதில் ப்ளஸ் பாயிண்ட்னா என்ன சொல்கிறதுங்க, மெயிலு அப்புறம் இந்த ப்ரைவேசி டேட்டா ப்ரைவேசியில் நான் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி என்ன நல்லா தான் இருக்குது. என்ன அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் ஹேக் பண்ணுறது அந்த மாதிரியான டீட்டெயில் இதுவும் இல்லை. ஃபோனை கொடுக்கவே மனசு இல்லைங்க. அந்த மாதிரி இருக்குது மொபைல் வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. 26,000க்கு ஓகேவா இல்லையா அப்படின்ட்டு கேட்டுட்டு அதையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இன்னொரு ஷாப்லேயும் கேட்கலான்ட்டு இருக்கேன். அப்புறம் கேஷிபேலையும் போட்டு பார்த்தேன். கேஷிபேல வந்து 28 31,000 வரைக்கும் காட்டினாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்ததுக்கு அது 28 29 பக்கத்தில் காட்டுறாங்க. அதனால் கேஷிபே நான் இருக்கிற இடத்துல வந்து கேஷிபேயோட அவங்களோட இது இல்லை, அவங்க சர்வீஸ் ப்ரொவிஷன் நான் இருக்கிற ஜார்சுகுடாவில் இல்லை. அதனால் அந்த இன்னொரு ஷாப்பில் கோனார்க்குன்ற ஒரு ஷாப்பில் நான் கேட்டேன். இன்னொரு ஷாப்லேயும் கேட்டு விசாரிச்சுட்டு 26 வரைக்கும் கொடுக்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஐஃபோன் 13 எந்த ஒரு ஃபோனாக இருந்தாலும் வாங்குனீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 3 இயர் 4 இயர் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி டக்குன்னு நானே 2.5 இயர்ஸில் விற்கிறதே ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன் விற்கிறேன்னா, ஆல்ரெடி என்கிட்ட வந்து 16 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. இந்த மொபைலையும் வச்சுருக்கோம் 1.5 லேக்கு. திரும்ப கேமராவும் வாங்கி வச்சுருக்கேன் கோப்ரோ. இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறப்ப திரும்ப இதையும் ஏன் வச்சுக்கிட்டு, இதுக்கு ஒரு சிம்மு ரீசார்ஜ் காஸ்ட்டும் பெருகிருச்சு. இப்போலாம் 350 300ன்னு போயிடுச்சு. அதனால் வேணாமே அப்படின்ற ஒரு திங்கிங்னால நான் விற்க போகிறேன். 26,000 ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சேல் பண்ணும்போது அந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சுபாகிரி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.